அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒரு இலங்கையர் மரணம், அமைச்சர் தகவல். அதிகரித்த வாகன இறக்குமதியால் ஏற்பட போகும் சிக்கல், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழப்பு, துயரத்தில் குடும்பம். கிளிநொச்சியில் வாகன விபத்து, பயணிகள் படுகாயம். காணாமல் போன கடத்தொழிலாளி சடலமாக மீட்பு. நெல்லுக்கான உத்தரவாத விலை, அரசாங்கத்திடம் விவசாயிகள் விடுத்த கோரிக்கை. இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை குறித்து வெளியான புதிய அறிவிப்பு. விசேட சுற்றி வளைப்பில் 120 பேர் கைது. தேங்காய் விலை குறித்து வெளியான தகவல். தொடர்பென விரிவான செய்திகள். நாட்டில் ஒவ்வொரு 45 நிமிடத்திற்கும் ஒருவர் உயிரிழப்பதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒவ்வொரு நிமிடமும் 6 அல்லது 8 பேர் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் அளவுக்கு விபத்துகளில் சிக்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இன்று இடம்பெற்ற தேசிய விபத்து தடுப்பு வாரத்தின் ஆரம்ப நிகழ்வின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு சுமார் 1000 பேர் வரையில் மரணிப்பதாகவும் 15 வயதுக்கும் 45 வயதுக்கும் இடைப்பட்டவர்களே இவ்வாறு உயிரிழப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர், ஆண்டொன்றுக்கு 3000 பேர் வரை தங்களது உயிரை தாங்களே மாய்த்துக் கொள்கின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநோயாளர் பிரிவுகளுக்கு வருகை தரும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை மருத்துவமனைகளில் சேர்க்கை அதிகமாக உள்ளது. இது சுகாதார சேவைகளுக்கு ஒரு தடையாகும் என்றார். ஜூலை 7 சாலை விபத்து தடுப்பு தினம். ஜூலை 8 அலுவலக விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 9 வீடுகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 10 நீரில் மூழ்கும் விபத்துக்களை தடுத்தல். ஜூலை 11 பாடசாலை மற்றும் பாலர் பாடசாலைகளில் ஏற்படும் விபத்துக்களை தடுக்க நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்த்ததை விட அதிகளவான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளமையால் ஏற்பட போகும் பாதக நிலை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 5 மாதங்களில் 18,000 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அதன் வரி வருமானமாக 220 பில்லியன் ரூபாய் கிடைத்துள்ளதாக சுங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனியார் வாகன இறக்குமதிக்கான தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 5 மாதங்களில் $742 மில்லியன் கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்காக வாகன இறக்குமதிக்காக $1000 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியை தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு தனியார் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் 22 மாதங்கள் எந்தவித வாகனங்களும் இறக்குமதி செய்யப்படவில்லை. பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் தனியார் பாவனைக்கான வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. ஆண்டில் 5 அல்லது 6 மாதங்களுக்குள்ளாக மத்திய வங்கி சுமார் $800 மில்லியன் வைப்புக்காக பெற்றுக் கொண்டுள்ளது. அதில் சாதாரண மக்களுக்காக பயன்படுத்தும் தொகையிலே குறைவு ஏற்பட போகிறது. எனினும் அரசாங்கம் வாகனத்தின் தொகை எவ்வாறு இருந்தாலும் $1000 மில்லியன் வாகன இறக்குமதிக்காக ஒதுக்கியுள்ளது என்று பொருளாதார நிபுணர் தனநாத் பெர்னாண்டோ சிங்கள தொலைக்காட்சி ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். உமா ஓயாவில் நீராடிக் கொண்டிருந்த 2 சிறுவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வெளிமடை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 10 வயதுடைய 2 சிறுவர்களே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் வெளிமடை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி ஆணையரவு பகுதியில் இன்று மாலை 5 மணியளவில் டிப்பருடன் ஹயஸ் ரக வாகனம் மோதி பாரியளவான விபத்து ஒன்று இடம்பெற்றுள்ளதாக கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா சென்ற டிப்பருடன் கிளிநொச்சியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த ஹயஸ் வாகனம் நேருக்கு நேர் மோதியுள்ளது. ஹயஸ் வாகனத்தில் பயணித்த பயணிகள் படுகாயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கந்தளாய் நீர்த்தேக்கத்தில் கடத்தொழிலுக்கு சென்றபோது காணாமல் போன கடத்தொழிலாளியின் சடலம் இன்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மது சஞ்சயகுமார வயது 46 என்ற இவர் கந்தளாய் பலுகஸ் கிராமத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் 2 பிள்ளையின் தந்தை என தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் தனது 2 நண்பர்களுடன் மீன்பிடிக்க கந்தளாய் குளத்தில் படகில் சென்றிருந்த இவர் நண்பர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து தனியாகவே இருந்துள்ளார். பின்னர் மற்ற இருவர் கரைக்கு வந்துவிட்ட நிலையில் மது சஞ்சய திரும்பவில்லை. இவரது உறவினர்கள் அக்போபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து தேடுதல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இன்று அதிகாலை கடலுக்கு சென்ற கடத்தொழிலாளர்கள் அவரது சடலத்தை பத்தி நியம்மான் கோவிலுக்கு பின்னால் கரையோரத்தில் கண்டதை அடுத்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்கினர். அக்போபுர போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லுக்கான உத்தரவாத விலையை அதிகரிக்குமாறு விவசாயிகள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதன்படி உலர்த்தப்படாத நெல் 1 கிலோகிராமுக்கு 120 ரூபாவையும் உலர்த்தப்பட்ட 1 கிலோகிராம் நெல்லுக்கு 140 ரூபாவையும் உத்தரவாத விலையாக நிர்ணயிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது 1 கிலோகிராம் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள 102 ரூபாய் விலையானது பாரியான உரிமையாளர்களுக்கே பயனளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சிறு போகத்திற்கான நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் கடந்த மாதம் 3ஆம் தேதி முதல் ஆரம்பமானது. இதன்படி நாட்டரிசி நெல் 1 கிலோகிராம் 120 ரூபாவிற்கும், சம்பா நெல் 1 கிலோகிராம் 125 ரூபாவிற்கும், கீரி சம்பா நெல் 1 கிலோகிராம் 132 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் பிரதேச செயலகங்களின் கணனி மற்றும் உபகரண அமைப்புக்கான மின் விநியோக அலகுகளை கொள்முதல் செய்வது தொடர்பான ஊடக அறிக்கைகள் தொடர்பில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்த விடயம் குறித்து டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருக்கும் வணிகங்களுக்கு இந்த கொள்முதல்களின் கீழ் தேவையற்ற நன்மைகள் வழங்கப்படும் என்ற ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலத்திரனியல் தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் கீழ் மீதமுள்ள அனைத்து கொள்முதல்களும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் மேற்பார்வையின் கீழ் இதுவரை செய்யப்பட்டுள்ளபடி அதிக வெளிப்படைத்தன்மை, சரியான தரநிலைகள் மற்றும் செலவு செயல்திறனுடன் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சப்ரகமு மாகாணத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 120 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. எம்பளிப்பிட்டிய, சீதாவாக்குபுரம், கேகாலை மற்றும் இரத்தினபுரி ஆகிய பகுதிகளில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து 5 கிலோ 235 கிராம் ஹெரோயின் போதைப்பொருளும், 1 கிராம் 238 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், 19 கிலோ 605 கிராம் கஞ்சா போதைப்பொருளும், 77 லிட்டர் 251 மில்லி லிட்டர் சட்டவிரோத மதுபானமும் கைப்பற்றப்பட்டுள்ளன. உள்நாட்டு சந்தையில் தேங்காயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த சில மாதங்களாக 220 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தேங்காய் ஒன்று தற்போது 100 ரூபாய் முதல் 170 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் எதிர்வரும் மாதங்களில் தேங்காய் விலை மேலும் வீழ்ச்சியடையக்கூடும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதே நேரம் தற்போது சந்தையில் தேவைக்கு மேலதிகமாக தேங்காய் இருப்பு அதிகரித்துள்ளதாக விற்பனையாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.